தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அறிவியல் பண்பாட்டு இயக்கம் நடக்கும் மார்க்சிய வகுப்புகள் தமிழ்நாடு மார்க்சிய படிப்பு வட்டம் சார்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு தலைப்புகளில் இந்த வகுப்புகள் நடைபெற்று இருக்கிறது. உழைப்பதிகாரம் என்னும் யூடியூப் சேனலில் எல்லா வகுப்பு காணொலிகளும் உள்ளன. இன்றைய வகுப்பில் தோழர் எழுதிய ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்ற நூலை வாசிப்போம். இந்த நூல் தோழர் நல்லூரான் அவர்கள் எடுப்பார்கள் இந்த வகுப்பை. நல்லூரான் தோழர், நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நூல் லெனின் எழுதிய ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம். இது குறிப்பா ஏகாதிபத்தியம் என்றால் என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக இந்த நூல்ல கொடுத்திருக்காரு. அவர் முன்னுரையில குறிப்பிடும் போது நிறைய விஷயங்கள் நேர அதனால அரசு தொடர்பாகவும் அரசியல் ஏகாதிபத்தியம் இடையிலுள்ள உறவு என்னால குறிப்பிட முடியல அப்படின்னு அதுக்கு பின்னாடி எழுதுற முன்னுரையில சொல்றாரு. முதல்ல எழுதும் பொழுது அந்த முன்னுரையில, அதுக்கு பிறகு எழுதும் பொழுது இந்த மாதிரி இந்த நூல்ல அந்த மாதிரியான அரசியல் விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு அன்னைக்கு இருந்த சூழலின் காரணமாக குறிப்பா அந்த பொருளாதார விஷயங்களை மட்டுமே மையப்படுத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு. அதனால இது முழுக்க பொருளாதார அடிப்படையில ஒரு ஏகாதிபத்தியத்தை எப்படி வரையறுக்கிறது அப்படிங்கிறத விளக்குது. கூடவே இலைமறைக்காயாக அந்த அரசுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற தொடர்புகளையும் சொல்லிட்டு தான் வர்றாரு. இந்த நூல்ல நம்ம மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதுல ஒரு இடத்துல இந்த ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு வரையறை கொடுக்குறாரு. அவரு ஒரு இலக்கணம் கொடுக்குறாரு. அத குறிப்பா ஒரு 5 அம்சங்கள் ஏகாதிபத்தியம்னா ஏகாதிபத்திய சட்டத்துல என்ன மாதிரியான குறிப்பான 5 அம்சங்கள் இருக்கும் அப்படிங்கிறத விளக்குறாரு. இந்த புத்தகத்துல 142ஆம் பக்கத்துல இருக்கு. இந்த 5 அம்சத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே ஏகாதிபத்தியம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மனதுல உருவாக்கலாம். சரி, ஏகாதிபத்திய காலகட்டம் இந்த அம்சங்களை உள்ளடக்கியது என்பதை நம்ம எளிதா புரிந்து கொள்ளலாம். அந்த வரையறை கொடுக்கும் பொழுதே அவரு சொல்றாரு, ரொம்ப ஒரு முன்ஜாக்கிரதையா, இது முழுக்க எல்லா அம்சங்களையும் உடைய வரையறையா நம்ம சொல்ல முடியாது. இப்பொழுது வரைக்குமான இருக்கக்கூடிய நிலையில இருந்து நான் இந்த வரையறை கொடுக்குறேன். ஏன்னா இது எல்லாமே மாறக்கூடியதுதான், எல்லாம் ஒப்பீட்டளவில் தான் அப்படிங்கிறதையும் இந்த வரையறைக்கு முன்னாடியே ஒரு சின்ன விளக்கமா சொல்றாரு. பொதுவாக எல்லா இலக்கணங்களும் நிபந்தனைக்கு உட்பட்ட சார்பு நிலையிலான மதிப்பே கொண்டவை. நிகழ்வினது முழு வளர்ச்சியிலும் அதன் தொடர்புடையவைகள் யாவும் அடங்கியனவாய் ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை மனதில் மறக்காமல் கொண்டு ஏகாதிபத்தியத்தின் பின்வரும் 5 உள்ளடங்கும் அதற்கு இலக்கணம் கூறியாக வேண்டும். இந்த இலக்கணம் கூறுறதுக்கு முன்னாடி அது தெளிவா சொல்லிடுறாரு. இது ஒரு சார்பு நிலையான இப்போதைக்கான வரையறை தான் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த இலக்கணத்துல அவர் கொடுக்குற ஏகாதிபத்தியத்துக்கான இலக்கணம் வரையறை அப்படிங்கிறத முதல் 5 அம்சங்கள்ங்கிறது நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இதுவே முழுமையான வரையறை என்பது இல்லைங்கிறத சொல்லிடுறாரு. ஆனா இது சார்பு நிலையானதுதான், எல்லாத்தையும் போல இதுவும் சார்பு நிலையானதுதான். ஆனா இது மிகவும் அடிப்படையான அம்சங்கள், இந்த 5 அம்சங்கள். இதுல முதல் அம்சம் என்பது மூலதனத்தின் ஒன்று குறிப்பு. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். மூலதனத்தினுடைய ஒன்று குறிப்பு பொருளாதார வாழ்வில் தீர்மானகரமான பங்காற்றும் ஏகபோகங்களை தோற்றுவிக்கும்படியான உயர்ந்த கட்டத்திற்கு உற்பத்தியின் மூலதனத்தின் ஒன்று குவிப்பு வளர்ந்து விடுதல். இதுதான் அவருடைய முதல் வரையறை. மூலதனத்தினுடைய ஒன்று குவிப்பு, அதாவது முதலாளித்துவ வளர்ச்சி கட்டத்துல மூலதனங்கள் ஒன்று குவிக்கப்படுவது என்பது தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. இந்த மூலதனத்தின் ஒன்று குவிப்பு என்பதுதான் ஏகாதிபத்தியத்துக்கு
ஏகாதிபத்தியத்திற்கு முதன்மையான அம்சம். ஏகாதிபத்தியம் உருவாவதற்கான முதன்மையான அம்சம் என்பது இதுதான். இரண்டாவது வந்து வங்கி மூலதனம் தொழில்துறை மூலதனத்துடன் ஒன்றுகலத்தலும், இந்த நிதி மூலதனத்தின் அடிப்படையில் நிதி ஆதிக்க கும்பல் உருவாதலும். இரண்டாவது வந்து வங்கி மூலதனத்துக்கு கொடுக்கிறார். மூலதனத்தினுடைய ஒன்று குவிப்பு எப்படி வங்கிகளோடு தொடர்புடையது, வங்கி மூலதனம் எப்படி உருவாகுது, அந்த வங்கி மூலதனம் என்பது ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது என்கிறது இரண்டாவது விஷயம் சொல்றாரு. இதனுடைய அடிப்படையில தான் இந்த நிதி ஆதிக்க கும்பல் உருவாகுதுன்னு சொல்றாரு. வங்கி தொடர்புடைய அந்த தொழில்துறை மூலதனம், அதோடு தொடர்புடைய அரசாங்க மூலதனம், ஏகபோகம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி ஆதிக்க கும்பலா உருவாகுது. இது வந்து இரண்டாவது கட்டம், இரண்டாவது அம்சம், ஏகாதிபத்தியத்தினுடைய இரண்டாவது அம்சம். மூன்றாவது வந்து பண்ட ஏற்றுமதியிலிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டியதாகிய மூலதன ஏற்றுமதி தனி முக்கியத்துவம் பெறுதல். மூன்றாவது அம்சம் என்பது முதல்ல வந்து வணிக மூலதனம், தொழில் மூலதனம், நிதி மூலதனம். இதுல வந்து முதல்ல ஒரு காலனி ஆதிக்க நாடுகள்லாம் போகும்போது முதல்ல வணிக மூலதனத்தை தான் முதல்ல செய்து இந்த பொருட்களை விற்பதற்காக போறாங்க. அது ஒரு வணிக மூலதனம் தான். அடுத்து தொழில் துவங்குவதற்கான தொழில் மூலதனம். இந்த நிதி மூலதனம் என்பதுதான் மூன்றாவதாக அதிலிருந்து உருவாகுது. அந்த நிதி மூலதன ஏற்றுமதி என்பதுதான் ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு முக்கியமான குணாம்சம். பண்டை ஏற்றுமதியிலிருந்து ஒரு நிதியை மட்டுமே ஏற்றுமதி செய்வது, தன்னுடைய நிதியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை, பொருளாதார சூழல்களை, அரசு சூழலை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவது என்பதுதான் அந்த நிதி மூலதனத்தினுடைய ஒரு பங்கு. சொல்லப்போனா அதனுடைய ஆதிக்கம். அப்ப நிதி மூலதனத்தை ஏற்றுமதி செய்வது என்பது ஏகாதிபத்தியத்தினுடைய இன்னொரு அம்சம். மூலதனத்தினுடைய ஒன்று குவிப்பு என்பது முதல், அப்புறம் வங்கி மூலதனம் உருவாதல் என்பது இரண்டாவது அம்சம். அதன் மூலம் வந்து நிதி மூலதனங்கள் வந்து ஏற்றுமதி செய்வது. ரைட்டுங்களா? வணிக மூலதனம், தொழில் மூலதனம் தவிர நிதி மூலதனத்தை ஏற்றுமதி செய்வது என்பது ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். இது மூணாவது அம்சம். நாலாவது வந்து சர்வதேச ஏகபோக முதலாளித்துவ கூட்டுக்கள் உருவாகி உலகையே இவை தனக்கிடையே பங்கிட்டுக் கொள்ளுதல். ஏகபோக முதலாளித்துவ கூட்டுகள் அப்படின்பது அந்த நிதி சர்வதேச நிறுவனங்கள் ஒன்றிணைந்து ஏதாவது குறிப்பிட்ட தொழில் பிரிவினைகள் அடிப்படையிலோ அல்ல பொருளாதார அடிப்படையிலோ கூட்டு வங்கிகள் செயல்படுத்துவது, அது சிண்டிகேட்டு, ட்ரஸ்ட்னு பல பேர் சொல்றாங்க. இதனுடைய அம்சம் என்னன்னா சர்வதேச ஏகபோக கூட்டுகள் ஒரு தனி நாட்டில் இல்லாம இப்ப இந்த WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி உலக அமைப்புகள், அந்த மாதிரி உலக அளவிலான ஒரு கூட்டுகள் உருவாகுது, சர்வதேச கூட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டுகள் என்ன செய்யுதுன்னா அதனுடைய பொருளாதார வலிமையினால மற்ற நாடுகளுடைய பொருளாதார நிலைமைகளை கட்டுப்படுத்துது. இது வந்து நான்காவது அம்சம். அடுத்த உலக பங்கீடு தங்களுக்குள்ள பங்கீடு செய்து வைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த உலக ஏகபோக கூட்டுகள் வந்து உலகத்தை வந்து கட்டுப்படுத்துது, சர்வதேச அளவுல அதனுடைய பொருளாதார வலிமையினால கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நாலாவது அம்சம். ஐந்தாவது வந்து மிகப்பெரிய முதலாளித்துவ அரசுகளிடையே அனைத்து உலக பரப்பும் பங்கிடப்பட்டு கொள்ளுதல். இத ஐந்தாவது அம்சம் என்பது அந்த பெரிய முதலாளித்துவ நாடுகள் மற்ற நாடுகளை, அந்த முதலாளித்துவ நாடுகள் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்கிறது. தங்களுடைய காலனிகளாகவோ அல்லது நேரடி ஆதிக்கம் இல்லாம தங்களுடைய அரசுகள் மூலம் தங்களுக்கு தேவையான, அதாவது தங்களுக்கு ஆதரவான அரசுகளை அந்த நாட்டில் அமைப்பதன் மூலம் அந்த நாட்டை வந்து தங்களுக்கு சாதகமான ஒரு நாடாக மாற்றிக்கொள்வது. இதன் மூலம் வந்து இந்த பெரிய முதலாளித்துவ நாடுகள் அனைத்தும் எல்லா நாடுகளையும் தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வது. இது வந்து நேரடியா அரசியல் ரீதியான இஷ்யூ தான். அப்ப இந்த 5 அம்சங்களும் தான் வந்து ஏகாதிபத்தியம் வரையறையாக இலக்கணமாக சொல்றாரு. அப்புறம் இந்த உலகத்துல இப்ப ஏகாதிபத்திய கட்டம் என்பதை எப்படி நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா இந்த 5 அம்சங்களும் இருப்பதனாலதான் முதலாளித்துவ கட்டத்திலிருந்து ஏகாதிபத்திய கட்டத்திற்கு மாறிவிட்டது. எந்த அடிப்படையில் சொல்றோம்னா
இந்த 5 அம்சங்களின் அடிப்படையில் தான் சொல்றோம் அப்படிங்கிறத முக்கியமா சொல்றாரு. இந்த 5 அம்சங்களையும் விளக்குறதாகத்தான் இந்த நூல் முழுக்க இருக்கு. சரிங்களா? இந்த நூல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் வந்து இந்த 5 அம்சங்களை வந்து ஒவ்வொன்றையும் விரிவா விளக்குறாரு. ஏகாதிபத்தியம், முதலாளித்துவத்தி, உச்சகட்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முதல் சாப்டர்ல தான் உற்பத்தியின் ஒன்று குவிப்பும் ஏகபோகங்கள். இந்த முதல் அம்சத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த உள்ளடங்கி. உற்பத்தியானது எப்படி வந்து ஒன்று குவிக்கப்படுது என்பதை அதை விளக்கமா சொல்றாரு. அதை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அந்த முதலாளித்துவத்திலிருந்து ஏகாதிபத்தியத்துக்கு இந்த உலகம் மாறிய கட்டத்தை அவர் வரலாற்று ரீதியா அவர் பிக்ஸ் பண்றாரு. எந்த கட்டத்துல அது மாறுச்சு அப்படின்னு சொல்லுது. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் தான் அதை குறிப்பா உணர்த்துறாரு. அதாவது முதலாளித்துவ கட்டம் என்பது ஏகாதிபத்திய கட்டத்தை நோக்கி மாறி இருக்காங்க அந்த காலகட்டம் என்பதை அவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு முந்தைய காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது 1860 வரைக்கும் எல்லா முதலாளித்துவ நாடுகளிலும் தடையற்ற போட்டி என்பது இருந்தது. இப்ப இந்த தடையற்ற போட்டிக்கு நேர் எதிரானதான் ஏகபோகம். அப்ப இந்த ஏகபோக கட்டம் எப்ப உருவாகுது, எப்படி உருவாகுது சொல்லிட்டு 1860-70 காலம் வரைக்கும் ஒவ்வொரு முதலாளித்துவ நாடுகளிலும் அதற்கு உள்ள தடையற்ற போட்டிகள் இருந்தது. தடையற்ற போட்டிகள் இருக்குது அப்படின்னா அங்க வந்து நிறுவனங்கள் வந்து இன்னும் மூலதனங்கள் வந்து ஒன்றுகுவிக்கப்படலை என்பதுதான் காட்டு. அந்த போட்டிகள் அந்த தடையற்ற போட்டியின் மூலம்தான் வந்து மூலதனங்கள் வந்து ஒன்றுகுவிக்கப்படுது. அந்த அந்த காலகட்டம் என்பது ஒன்றுகுவிக்க காலகட்டமாகத்தான் பார்க்கிறாங்க அது வரைக்கும். 1860-70களில் அந்த இது சேச்சுரேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டுல மூலதனங்கள் வந்து ஒன்றுகுவிக்கப்படுவதற்கான அந்த காலகட்டங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்களிடம், குறிப்பிட்ட தொழிற்சாலைகளோ அல்லது குறிப்பிட்ட பெரிய நிறுவனங்களோ பெரிய அளவுல ஒரு குறிப்பிட்ட நாட்டுல இப்ப ஜெர்மனி, அவர் நிறைய வந்து ஜெர்மனில உதாரணம் கட்டுறாரு. ஜெர்மனில ஒரு குறிப்பிட்ட ஆலை, அந்த ஆலை வந்து அந்த நாட்டினுள் உற்பத்தி செய்யக்கூடிய சக்திகள், அதாவது மின்சக்தி, நிலக்கரி சக்தி, அந்த தொழிற்சாலைக்கு தேவையான உற்பத்தி சக்திகள், அந்த சக்திகளை வந்து பெரிய அளவுல பயன்படுத்துது. ஒரு சில ஆலைகள் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய சக்திகள்ல ஒரு 50% மேலான சக்திகளை வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஆலைகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய நிலை வருது என்று அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு. அதே போல அந்த குறிப்பிட்ட ஆலைகள்ல பெருமளவிலான வேலையாட்களும் குவிக்கப்படுறாங்க. இப்ப இந்த மாதிரி அது எதை காட்டுது அப்படின்னா, சிறு தொழில்கள், சிறு நிறுவனங்கள் எல்லாம் போட்டியில அடிபட்டு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள், அப்ப 100 நிறுவனம் இருந்தது அப்படின்னா அதுல ஒரு 5 நிறுவனம் மட்டும் அந்த நாட்டினுடைய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிலக்கரி, மின்சக்தி இதுல வந்து பெருமளவுலாக பயன்படுத்துகிறது. அதுல இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிறது. அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஏகபோக கட்டத்துக்கு வந்துருச்சு. மற்ற சிறு நிறுவனங்கள்லாம் வந்து சிறு நிறுவனங்களை வந்து அதாவது முடித்து விடுவதற்கான நிலைக்கு வந்துருச்சு. அந்த சிறு நிறுவனங்கள் எந்திரிக்க முடியாது. இவங்களை நம்பித்தான் சார்ந்துதான் இருந்தாகும். அப்ப இந்த மாதிரியான வளரக்கூடிய நிறுவனங்கள் ஏதாவது ஒரு தொழில்துறையில இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் அது கையில் வச்சிருக்கு. அந்த ஒரு தொழில்துறையில அந்த தொழிலுக்கு தேவையான கச்சா பொருட்கள் வந்து உருவாகக்கூடிய எங்க இருக்கிறாங்களோ அந்த இடங்கள், அதை பயன்படுத்துறது, அதை வந்து பொருளாக உருவாக்குவது, அந்த பொருளை விற்பது, இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிற்சொல்லையும் ஒரு செயின் இருக்கும். இப்ப இந்த செயினை முழுக்க வந்து ஒரு தொழில் நிறுவனம் கைப்பற்றி வச்சுக்கும். இதுதான் வந்து ஏகபோகத்தினுடைய அடிப்படையாக சொல்றாரு. ரைட்டுங்களா? அப்ப இந்த முழு ஒரு தொழில்துறையினுடைய அனைத்து கன்னிகளையும் ஒரே நிறுவனம் கைப்பற்றும் பொழுது அதுல வந்து வேற எந்த நிறுவனம் உள்ள நுழைய முடியும். ரைட்டுங்களா? அப்படி நுழைந்தாலும் இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் அது இயங்கியே ஆகும். அதுதான் ஏகபோகம் என்று சொல்றாரு. அப்ப இங்க வந்து இந்த தடையற்ற போட்டி என்பது நிறைவு பெற்று ஏகபோகத்திற்கான கட்டம் என்பது உருவாகுது. இந்த மாதிரியான சூழலை தான் அவரு அந்த 1860 900 வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சொல்றாரு. அப்ப இந்த ஏகபோக நிறுவனங்கள்
என்ன செய்யுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அப்ப தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கான சந்தையை பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இங்க உள்ள வந்து சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. போட்டிகள் இல்ல. எல்லா நிறுவனங்களும் அவங்க இப்ப சில நிறுவனங்கள் கையில மட்டுமே இருக்கிறது. அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள வந்து அங்க வாங்கக்கூடிய சக்தியும் இல்ல தொழிலாளிகள் மத்தியில. ரைட்டுங்களா? அப்ப அ அந்த சந்தைக்கான தேவை வந்து வெளிநாடுகளை நோக்கி போகுது. இதுதான் வந்து முதலாளித்துவத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட நிலையாக இருக்கிறது. ரைட்டுங்களா? அப்ப அந்த கட்டத்த தான் வந்து 1900 அதுவரைக்கும் வெளிநாட்டுல போய் பொருட்கள்லாம் அ விக்கிறாங்க. அவங்களும் வாங்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு தடையற்ற போட்டியினுடைய ஒரு சுதந்திரமான நிலையில தான் இருக்கு. ஆனா இந்த உள்நாட்டுல வந்து ஒவ்வொரு முதலாளித்துவ நாடுகள்லயும், குறிப்பா பிரிட்டன்ல தான் அந்த நிலை வந்து முதல்ல வருதுன்னு சொல்றாங்க. ஹலோ, தோழர் கேக்குது. கேக்குது தோழர். கேக்குதா? கேக்குது, கேக்குது. கேக்குது. ரைட்டுங்க. அப்ப இந்த இந்த சூழல தான் வந்து அவரு இந்த மூலதனத்தினுடைய ஒன்றுவிப்பதற்கான காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது? ஏன் வந்து மூலதனம் ஒன்றுவிப்பது? அதனுடைய அடிப்படை என்பது முதலாளித்துவத்தினுடைய தடையற்ற போட்டி இல்லைன்னா ஒரு கட்டத்துல ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் கையில மூலதனங்கள் ஒன்று குவிக்கப்படுது. அப்ப அந்த ஒன்று குவிப்பு என்பது அடுத்த கட்டத்துக்கு ஏகாதிபத்திய கட்டத்துக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்பதுதான் அவர் சொல்றாரு. இல்ல அந்த ஒரு மேற்கோளை மட்டும் வாசிக்கிறேன். இது ஏன்னா இது ஏகாதிபத்தியம் உருவாவதற்கான ஒரு அடிப்படையான இது. அஹ் அந்த வரலாற்று கட்டத்தை பத்தி அவர் சொல்ற விஷயத்த மட்டும் படிச்சிடறேன். இவ்வாறாக ஏகபோகங்களது வரலாற்றின் முக்கிய கட்டங்கள் கீழ்கண்டவாறு உள்ளன. 1860-70 தடையில்லா போட்டியினது வளர்ச்சியின் உச்சகட்டம், உச்சி முகடு ஏகபோகங்கள் காண்பதற்கு அரிய கருநிலையிலே உள்ளன. 1873ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு கார்ட்டல்கள் வளர்ச்சி பெறும் நீண்டதொரு காலப்பகுதி. மூணாவதாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏற்பட்ட உயர்வேற்றமும் 1903ஆம் ஆண்டின் நெருக்கடியும் பொருளாதார வாழ்வு அனைத்தின் அடிப்படைகளில் ஒன்றாகி கார்ட்டல்கள் ஆகிவிடுகின்றன. முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக மாற்றமடைந்து விடுகிறது. அதனால இந்த கட்டத்தை 3 கட்டமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏகபோகம் உருவாவதற்கான கருநிலை, அந்த தடையில்லா போட்டி ஒரு உச்சகட்டத்தை எட்டினது 1860-70ல. 70 அதனுடைய அதன் காரணமாக ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் வந்து 70லிருந்து தொடர்ந்து வருது. அதுல கார்ட்டல்கள் உருவாகுதுங்கிறார். அந்த கார்ட்டல்கள் என்பதுதான் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு தொழில்துறையினுடைய பல்வேறு நிலைகளையும் அந்த மாதிரி கார்ட்டல்கள் உருவாக்கம் தான் ஏகபோகத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அப்ப அந்த கார்ட்டல்கள் உருவாக்கக்கூடிய நிலைமைகளையும் சொல்றாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக அதனுடைய அதற்கு பிறகு அந்த 903ல தான் கடுமையான நெருக்கடி வருது. சொல்ல போனா அந்த பொருட்களை விற்பதற்கு சந்தைக்கான நெருக்கடி வரும் பொழுதுதான் அடுத்த ஏகாதிபத்தியமாக முதலாளித்துவம் மாறுகிறது அந்த காலகட்டத்தை குறிப்பிட்டார். இதுதான் வந்து முதல் அம்சம் ஏகாதிபத்தியத்தினுடைய முதல் அம்சம் இதுதான். இதை நம்ம பொருளாதார அடிப்படையில நாம புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டுல இருக்கக்கூடிய முதலாளித்துவ வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அடுத்த ஏகபோக கட்டத்துக்கு மாறுது. சொல்ல போனா அடுத்த மற்ற நாடுகளை காலனியாக மாற்ற வேண்டிய அவசியம் அதுக்கு ஏற்படும். ரைட்டுங்களா? அது வரைக்கும் ஒரு சுதந்திர போட்டியா இருக்காங்க. மற்ற நாட்டுல இவங்களையும் போய் விற்கிறாங்க. ரைட்டுங்களா? 1700களிலேயே 600களிலேயே இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி எல்லாம் வந்துருச்சு. அதே போல டச்சு, பிரெஞ்சு எல்லா கம்பெனிகளும் பல்வேறு நாடுகளுக்கு தங்களுடைய பொருட்கள் எல்லாம் போய் விற்கிறாங்க, வாங்குறாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து ஒரு தடையற்ற போட்டி தான் இருந்தது. ஆனா அந்த நெருக்கடிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த நாடுகளை முழுக்க தங்கள் கைவசம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். மற்ற நாடுகளை உள்ள விடக்கூடாது, தங்களுடைய பொருட்கள் மட்டும்தான் உள்ள வைக்கணும், அங்கிருந்த சக்திகளை நம்ம தான் பயன்படுத்தணும் என்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் காலனி ஆதிக்கம் என்பது உருவாகுது. ஏகாதிபத்தியத்துடைய ஒரு முக்கியமான அம்சம். அதனாலதான் 1858ல இந்த கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து பிரிட்டிஷ் அரசு நேரடியா எடுத்துக்குது இந்தியாவை. அது வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவை ஆட்சி புரிஞ்சுட்டு. அந்த நெருக்கடிக்கு பிறகுதான் 1858ல தான் வந்து
நேரடியாக பிரிட்டிஷார் ஆட்சி என்பது இந்தியாவில் நிறுவப்படும். இந்த இதுக்கு அதுக்குள்ள தொடர்புகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். எந்த மாதிரியான சூழல்கள்ல வந்து காலனி உருவாக்கம் வந்து நடைபெறுது. அப்போ அந்த அளவுக்கான நெருக்கடி அந்த நாட்டுல உருவாகி இருக்கிறது. ஏகபோகம் வந்து உருவாயிருச்சு. அதை அடுத்த நாடுகளுக்கு நம்ம விற்க வேண்டிய அவசியத்துக்கு ஏற்படுது. இல்லாட்டி அங்கே அந்த நெருக்கடி என்னன்னா அங்கே தொழிலாளி வர்க்கத்தை கிளந்தள செய்யும். கேட்டீங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு வாங்க சக்தி இருக்காது, உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியாது. அப்படிங்கும் பொழுது அந்த உள்நாட்டில் இது ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னு பொழுது இதை எப்படி சரி கட்டுறது அப்படின்னா மற்ற நாடுகளை கைப்பற்றுவது, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ள இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய சக்திகளை பயன்படுத்தணும், இவருடைய பொருட்கள் இருக்கணும் என்ற நிர்பந்தம் என்பது அவங்களுக்கு ஏற்படும். இதுதான் வந்து ஒரு அடிப்படை என்று சொல்றாரு. இதுதான் வந்து முதல் கட்டம். மூலதனத்தினுடைய ஒன்று குறித்து எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது. அடுத்த ரெண்டாவது அம்சம் இந்த வங்கி மூலதனம் என்பது அதையும் அடுத்த சாப்டர்ல ஒரு விரிவா சொல்றாங்க. ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு சாப்டர் தனியா ஒவ்வொரு தனித்தனி சாப்டராக சொல்லிட்டு வர்றாரு. ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா வங்கிகளும் அவை ஆற்றும் புதிய பங்கும் அப்படிங்கிறது தான் புத்தகத்தினுடைய ரெண்டாவது சாப்டர் தலைப்பு. அப்ப இதுல வந்து வங்கிகளுடைய பங்கு என்னங்கிறது வந்து மிக தெளிவா சொல்றாரு. எப்படி வந்து ஒரு முதல்ல வந்து வங்கிகள் இந்த முதலாளிகளுடைய பணத்தை வாங்கி சேமிக்கிறதுக்கான சும்மா ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது முதலாளிகளுடைய பணத்தை மட்டும் இல்லாம பணத்தையும் சேமிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்பொழுது, ஏகபோகங்களுடைய பணத்தை சேமிக்கக்கூடிய நிலைக்கு வரும்பொழுது வங்கியே ஒரு தனி ஒரு வங்கி மூலதனமாக உருவாகுது. அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் வந்து தனியார் தொழில் நிறுவனங்கள் வந்து புதிய தொழில்களை வந்து உருவாக்குது தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல. அந்த மாதிரியான நிலைகள் இருக்கு. ஆனா வங்கி மூலதனம் உருவாகும் பொழுது வங்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணுது, அதாவது அது கடன் கொடுக்குது புதிய தொழில்களை உருவாக்குவதற்கு, புதிய முதலாளிகளை உருவாக்குவதற்கு வங்கிகள் வந்து கடன் கொடுக்குது. அப்ப அதை எங்கிருந்து திரட்டுது அப்படின்னா சமூகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களிடையே வந்து அதை திரட்டி வந்து பெரும் முதலாளிகளுக்கு அவங்களுடைய தொழில் தொடங்குவதற்கான வசதியை அது செஞ்சு கொடுக்குது. அப்படிங்கும் பொழுது அதனுடைய ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த வங்கிகளுக்கு இடையிலே உள்ள போட்டிகள்ல கூட ஒரு சில வங்கிகள் வந்து ஒடுக்கப்பட்டு அதை வந்து முடக்கப்பட்டு சில வங்கிகளுடைய மேலாண்மை அது சர்வதேச அளவுல கூட. அப்ப அந்த வங்கி மூலதனம் என்பதும் அந்த ஏகாதிபத்திய காலகட்டத்தில் ஒரு வலுவான ஒரு அம்சமாக இருக்கு. அதுவும் வந்து தொழில் மூலதனத்தோட இணைஞ்சு அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகளை கட்டுப்படுத்துகிறது என்பதை சொல்றாரு. இதுல இன்னொரு அம்சம் மூணாவது என்ன சொல்றாருன்னா அரசாங்க ஏகபோகம். ஏன்னா இந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளினுடைய சட்டத்திட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய அரசு அதுவும் வந்து ஏகபோகமாக மாறுகிறது. சொல்ல போனா அந்த வங்கிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அங்க வங்கிகள் இந்த மூணுக்கு இடையிலான ஒரு தொடர்புகளை சொல்றாரு. வங்கி மூலதனம், அந்த தனியாருடைய மூலதனம், அப்புறம் அரசாங்க ஏகபோகம். இந்த மூணுக்கு இடையிலான ஒரு நெருக்கம் வருது, ஒரு கூட்டு நெருக்கம் வருது. இதுதான் வந்து அந்த ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளத்தை முடிக்கிறது என்று சொல்றாரு. அதுல நான் ஒரு சில மேற்கோளை உங்களுக்கு படிச்சிடறேன். வங்கி தொழில் வளர்ந்து சிறிய எண்ணிக்கையிலான நிறுவனங்களில் ஒன்று குவியும் பொழுது வங்கிகள் சாமானிய இடைத்தரகரின் நிலையிலிருந்து வளர்ந்து சக்தி வாய்ந்த ஏகபோகங்களாக்கி எல்லா முதலாளிகள் வசமும் சிறு தொழில் வாணிப துணையினர் வசமும் உள்ள பண மூலதனம் அநேகமாக அனைத்தையும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிலும் பல நாடுகளிலும் உள்ள உற்பத்தி சாதனங்கள், மூலப்பொருட்கள், ஆதாரங்களில் பெரும் பகுதியையும் தங்கள் பிடிக்குள் கொண்டனவாகி விடுகின்றன. இப்படி மாற்றம் பெறுவது முதலாளித்துவமானது முதலாளித்துவ ஏகாதிபத்தியமாக வளர்வதன் அடிப்படையான நிகழ்ச்சி போக்குகளில் ஒன்றாகும். ரைட்டுங்களா? அப்ப அந்த வங்கியினுடைய வளர்ச்சி என்பது முதலாளித்துவ மாற்றமான முக்கியமான அம்சம் என்கிற அது சொல்லிக்கிறாரு. இதுல நிறைய அந்த வங்கிகளை பத்தி நிறைய விளக்கங்கள் வந்து சில புள்ளி விவரங்கள் நிறைய கொடுக்குறாரு. பெரு வங்கிகள்ல எந்த அளவுக்கு பணம் இருக்கு. அது வந்து சர்வதேச அளவுல அந்த நாட்டுல மட்டும் இல்ல சர்வதேச அளவுல வந்து உற்பத்தி துறைகளை எப்படி கட்டுப்படுத்துது என்பதை என்ற விளக்கங்களை எல்லாம் இதுல
ரொம்ப விரிவா கொடுக்குறாரு. அதுல இன்னொரு மேற்கோளையும் படிச்சிடுறேன். சின்னதா. மூலதன ஒன்று குவிப்பு போக்கையும் ஏகபோகங்கள் உருவாதலையும் வங்கிகள் வெகுவாக தீவிரமாக்கவும் துரிதப்படுத்தவும் செய்கின்றன. அந்த வங்கி மூலதனம் வந்து இந்த ஒன்றுவிப்பு ஏகபோகங்களை உருவாக்குவதில் மூலதனங்களை ஒன்று குவிப்பதில் பெரிய பங்குகளை ஆற்றுகிறது. இதுல இன்னும் அடுத்த கட்டமா என்ன சொல்றாங்கன்னா, இதுல நேரடி ஆட்கள், இது வெறும் நிறுவனங்கள் தொடர்பு இல்லாம தனி நபர்களுடைய பங்கு இதுல நிறைய இருக்கு. நேரடி தொடர்புகள் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஆங்கிலத்துல எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இதுல நேரடி நபர் தொடர்புன்னு சொல்றாங்க. அது நேரடி ஆள் வடிவிலான இணைப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அதை என்ன மீன் பண்றாருன்னா, இந்த இந்த 3 ஏகபோகங்கள் சொன்னேன் இல்லைங்க, இந்த வங்கி மூலதனம், தனியார் மூலதனம், அரசாங்க ஏகபோகம், இந்த 3லயும் இருக்கக்கூடிய பெரிய, அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பதவிகள், அதே போல வங்கியில் இருக்கக்கூடிய டைரக்டர் மாதிரியான பதவிகள், தனியார் துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான மேல் அதிகாரிகளுடைய பதவிகள், இந்த 3லயும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணமா இப்ப அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி, அவருடைய இதுக்கு பிறகு வங்கியில ஏதாவது ஒரு டைரக்டர் போஸ்ட் போறாரு. அதே போல வங்கிகள்ல டைரக்டரா இருந்தவங்க வந்து அரசாங்கத்துக்கு வழிகாட்டக்கூடியறாங்க. அவங்களுடைய வேலை நிலைமைகளுக்கு அரசாங்கத்துல பணியாற்றுறாங்க, அரசு பதவிகள்ல பணியாற்றுறாங்க. ரைட்டுங்களா? அதே போல தனியார் நிறுவனங்கள உயர் பதவியில் இருந்தவங்களையும் இந்த அரசு துறைகள்லையும் அல்லது வங்கி துறைகள்லையும் டைரக்டர் நிலைகள்ல அவங்களுக்கு ஆலோசனை செல்லக்கூடிய நிலைகள்ல பணியாற்றுறாங்க. அப்ப இந்த 3 துறைகள்லயும் இருக்கக்கூடிய இந்த தனி நபர்களுடைய அந்த திறன் என்பது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. அதை சொல்ல போனா அந்த நாட்டினுடைய தொழில் வளங்களை பத்தி அவங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன தேவை, எந்த தொழில் இன்வெஸ்ட் பண்ணா நீங்க வந்து அந்த தொழில் வளரும், அந்த மாதிரியான பொருளாதார நிலைமைகளை பத்தி புரிதல் உள்ள தனி நபர்கள் உருவாக்கப்படுறாங்க. இந்த நேரடி ஆள் இணைப்பு இந்த 3 துறைகள்லையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கு. அப்படிங்கும் பொழுது இதுக்கு 3க்குள்ள இணைப்பு அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. இந்த இணைப்பு தான் வந்து இந்த ஏகபோகங்களுக்கான ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுறார். இன்னொன்று வந்து வங்கிகளுக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான நேரே ஆள் வடிவிலான இந்த இணைப்பும் கூட இவை இரண்டுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நேரே ஆள் வடிவிலான பிணைப்பும் சேர்ந்துள்ளது அப்படின்னு சொன்ன விஷயத்த சுருக்கமா சொல்றாரு. அப்ப இதுதான் இந்த இந்த சாப்டர்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம். அந்த 2வது அம்சத்தை பற்றிய முழுமையான விரிவான இதுதான். எப்படி வந்து வங்கி மூலதனம் என்பது ஏகபோகத்துக்கு ஒரு அடிப்படையானதாக இருக்கு. ஏன்னா ஏகபோகம் சொல்லும் பொழுது தடையற்ற போட்டியில வந்து ஏகபோகம் தான். அதாவது தடையற்ற போட்டிங்கிறது இருக்காது. இப்போ ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வங்கியில கடன் உதவி பெறணும் வந்தான்னா அந்த வங்கி அவனுக்கு 1000 நிபந்தனை விதிக்கும். அவன் சுதந்திரமா அவன் வந்து இந்த வேலையை அவன் தேர்ந்தெடுத்து இந்த தொழிலை செய்யலாம், முன்ன இடத்துல பொருள் வாங்கலாம் அதுக்கானத என்பதையெல்லாம் அவன் தீர்மானிக்க முடியாது. அதை வங்கி தீர்மானிக்கும். கேட்டீங்களா? நீ இந்த இடத்துல பொருளை வாங்கு, இந்த தொழிலை செய்ய, அது எல்லாத்தையும் அவன் பிக்ஸ் பண்ணிடுறான். கேட்டீங்களா? அதை யார் மூலம் பிக்ஸ் பண்றான்னா அந்த வங்கிக்கு யார் வந்து அதிக மூலதனத்தை கொடுக்குறாங்களோ, எந்த முதலாளி அதுல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானோ அவன் டிசைட் பண்றான். வங்கி மூலமாக புதிதாக வரக்கூடிய தொழில்களை பூரா அவன் கண்ட்ரோல் கொண்டு வரான். அதுதான் நம்ம ஏகபோகம் சொல்றோம். அங்கே சுதந்திரம் கிடையாது. கடன் கொடுப்பான், ஆனா அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அது அந்த கடனை பெற்று நீ செய்ய முடியும். நீ சுதந்திரம் எதுவும் செய்ய முடியாது. ரைட்டுங்களா? இது வந்து ஒரு தொழில்துறை மூலதனத்துல வங்கி மூலதனத்துடைய ஒரு ஆதிக்கமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஏகபோகத்தினுடைய இதுல வந்து நிதி மூலத்தை சரி, அதை அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். இது வங்கிகளுடைய நிர்பந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஏகபோக அம்சம் என்ன இருக்கு அதுல அப்படின்ட்டு, ஒண்ணு வந்து அரசு அதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், தனியார் முதலாளி அந்த வங்கி மூலதனம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் இந்த 3னுடைய இணைப்பு ஒன்றாக இருக்கும். இதைத்தான் வந்து ஏகபோகத்துக்கான ஒரு முக்கியமான அடிப்படை. இது 2வது அம்சம். 3வது வந்து நிதி மூலதனம் ஏற்றுமதி, மூலதன ஏற்றுமதி. ஓகேங்களா?
இதுவரைக்கும் பண்டைய ஏற்றுமதியில் இருந்தது தொழில் மூலதனம், வணிக மூலதனம், அதெல்லாம் போக நிதி மூலதனமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ரைட்டுங்களா? ஒரு நாட்டுக்கு நிதியை மூலதனமாக கொடுக்கிறது. அதை வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்னு சிந்திக்கலாம். இப்ப அதுல இன்னொரு அம்சம் என்னன்னா, தொழில் வளர்ச்சி, பொதுவா விவசாய வளர்ச்சிக்கு அதிகம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தொழில் ரீதியான வளர்ச்சி இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது தவிர வந்து அரசாங்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள், ரைட்டுங்களா? நிதி மூலதனத்தினுடைய இன்னொரு அம்சம். ஒரு நாட்டுக்குள்ள இருந்து இன்னொரு நாட்டுக்கு நிதி மூலதனம் ஏற்றுமதி ஆகும் பொழுது அதனுடைய ஒரு அம்சம் வந்து கடனா கொடுக்கறது, ரைட்டுங்களா? அரசாங்க கடன்கள். அரசாங்க கடன்கள் கொடுப்பதன் மூலம் அந்த அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்திக்கிறது, தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப அதை வந்து மாற்றி கொடுக்கும், ரைட்டுங்களா? இப்ப இந்தியாவுக்கு நீ கடன் கொடுக்குறான் அப்படின்னா ஒரு ஒரு நிபந்தனைகள் போடுவான், ரைட்டுங்களா? இந்தந்த நிபந்தனைகள் நீ செயல்படுத்தினாதான் உனக்கு கடன் கொடுப்பேன். அப்ப என்னென்ன நிபந்தனைனா, நீ தனியார் துறை ஊக்குவிக்கணும், அரசு துறைகளை ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? இந்த மாதிரி அந்த அவனுடைய நலன்களுக்கு ஏற்ற மாதிரியான நிர்பந்தங்களை உண்டாக்குவோம். இதைத்தான் நம்ம ஏகபோகம் சொல்றோம். இப்ப இதுதான் வந்து நிதி மூலதன ஏற்றுமதின்னு சொல்றது. இது வந்து ஏகதைரியத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். மூலதன நிதி மூலதனத்தை ஏற்றுமதி செய்யும். இது 3வது அம்சம். 4வது வந்து ஏற்கனவே சொன்னது அந்த சர்வதேச ஏகபோக கூட்டுகள், ரைட்டுங்களா? இந்த ட்ரேட் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி இப்ப சர்வதேச நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா? அது இன்றைக்கு இருக்கு. லெனின் காலகட்டத்துல இந்த அளவுக்கு அது தெளிவா இல்லை. ஆனால் அது பொதுவா சொல்றாரு ஏகபோக கூட்டுகள் என்பதை சொல்றாரு. அந்த ஏகபோக கூட்டுகள் என்பது எப்படி வந்து எல்லா நாடுகளையுமே கட்டுப்படுத்துது. சொல்லப்போனா அந்த அதாவது 3ஆம் நாடுகள், தொழில்ல வளர்ச்சி அடையாத பின்தங்கிய நாடுகள், அவங்களுக்கு அவங்க தொழிலுக்கு கடன் கொடுக்குறோம், அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்புகளுக்கு கடன் கொடுக்குறோம், பாலங்கட்டு கொடுக்குறோம், ரோடு போட கொடுக்குறோம், இந்த மாதிரியான கடன் உதவிகள் செய்வது. அந்த மாதிரி உதவிகள் செய்வதன் மூலம் அந்த அந்த அரசை வந்து தன்னுடைய நிர்பந்தத்துக்கு கொண்டு வருது. இந்த இடத்துலதான் நீ பொருள் வாங்கணும், நான் கடன் கொடுத்தா இந்த இடத்துலதான் வந்து இராணுவ உபகரணங்கள் வாங்கணும், மற்ற நாடுகள் வாங்கக்கூடாது, இங்க விட்டுதான் இந்த இடத்துலதான் பெட்ரோல் வாங்கணும், இதெல்லாம் அவன் நிர்பந்தப்படுத்துறான். இதைத்தான் வந்து ஏகாதிபத்தியம், ஏகபோகம் சொல்லுகிறோம். இதுல இந்த ஒரு இதுக்கான இதுல ஒரு முக்கியமான மேற்கோள் இருக்கு, அதையும் படிச்சிடறேன். உலகின் பொருளாதார பங்கீட்டின் அடிப்படையில் முதலாளித்துவ கூட்டுகளிடையே குறிப்பிட்ட சில உறவுகள் வளர்கின்றன. அதே போது இதற்கு இணைவாகவும் இதனுடன் தொடர்பு கொண்டும் உலகின் பிரதேச பங்கீட்டின் அடிப்படையில் காலனிகளுக்கான போராட்டத்தின், செல்வாக்கு மண்டலங்களின் போராட்டத்தின் அடிப்படையில் அரசியல் கூட்டணிகளுக்கு இடையில், அரசுகளுக்கு இடையில் குறிப்பிட்ட சில உறவுகள் வளர்கின்றன என்பதுதான் இந்த ஏகாதிபத்திய சகாப்தத்தினுடைய ஒரு அம்சம். என்ன சொல்றேன்னா, அந்த உலக அந்த பொருளாதார கூட்டு சொல்றாங்களா, அந்த கூட்டுல வந்து அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, பல்வேறு நாடுகளுடைய ஒரு உறவு, ஒரு முதலாளித்துவ நாடுகளுக்கு இடையிலான ஒரு உறவு வருது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு புறம் இருந்தாலும் உறவு ஒரு புறம் இருக்கு, மற்றொரு புறம் அந்த காலனிகளுக்கு பங்கீட்டுகளுக்கு, காலனி மண்டலுக்கான போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. 2 அம்சங்களும் அந்த இந்த சர்வதேச கூட்டுகள்ல உள்ளடங்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று அவர் சொல்றார். இது வந்து 4வது அம்சம், சர்வதேச ஏகபோக கூட்டுகள் எப்படி உலகை பங்கீடு செய்து கொள்கிறது என்பது விளக்கக்கூடியது. அதே போல அடுத்தது வந்து கெடுதியானது வந்து முதலாளித்துவ அரசு. இந்த ஏகபோக கூட்டுகள்ங்கிறது பொருளாதார அடிப்படையில, மற்ற ஏதாவது ஒரு தொழில் அடிப்படையில, அந்த அடிப்படையிலான கூட்டமைப்புகள். இது தவிர முதலாளி அரசுகள், எந்த நாட்டுல வந்து முதலாளியும் வளர்ந்து ஏகாதிபத்திய கட்டத்துக்கு மாறி செல்லுதோ அந்த மாதிரி பெரிய முதலாளித்துவ நாடுகள் மற்ற நாடுகளை தங்களுடைய காலனிகளாகவோ அல்லது அரை காலனிகளாகவோ எப்படி வச்சிருக்கிறது. இதுதான் வந்து ஏகாதிபத்தியத்தினுடைய அரசியல் ரீதியான முக்கியமான ஒரு அம்சம். உலகை பங்கீடு செய்து கொள்வது, ஒரு மிகப்பெரிய நாடுகள் வந்து மற்ற நாடுகளை வந்து பங்கிட்டுக் கொள்வது என்பதுதான் அதனுடைய சாராம்சம். அரசியல் ரீதியாக தங்களுடைய ஆதிக்கத்தை செல்வது, அல்லது அரசியல் ரீதியாக நேரடியாக இல்லாம தங்களுக்கு சாதகமான உள்நாட்டு ஒரு
அரசமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு அவர்கள் மூலம் செயல்படுத்துவது. 2 வழிகள்லையும் அதை செய்வாங்க. அது வந்து அரசு ரீதியான விஷயங்கள். இது 123ல சொல்றாரு. 123 பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ நாடுகளின் காலனி ஆதிக்க கொள்கையானது நமது புவிக்கோளத்தில் பிடிக்கப்படாத பரப்புகள் கைப்பற்றப்படுவதை நிறைவு செய்து விட்டது எனும் அர்த்தத்தில் தான் பங்கீடு முடிவுற்று விட்டதாக கூறுகிறோம். உலகமானது முதலாக இப்பொழுது முழு அளவிற்கு பங்கிட்டுக் கொள்ளப்பட்டு விட்டது. ஆகவே இனி வருங்காலத்தில் மறு பங்கீடு மட்டுமே தான் சாத்தியம். அதாவது பரப்புகள் ஓர் உடைமையாளரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற முடியுமே தவிர, உடைமையாக்கப்படாத பரப்பு உடைமையாளர் ஒருவரிடம் மாற வழி இல்லை. இது என்ன சொன்னா, இந்த குறிப்பிட்ட கட்டத்தை சொல்றாரு. அந்த ஏகாதிபத்திய கட்டத்துக்கு பிறகு, இந்த முதலாம் உலகப் போருக்கு பிறகு எல்லா நாடுகளுமே வந்து பங்கீடு செய்யப்பட்டு விட்டது. அது பங்கீடு செய்யப்படாத நாடுகளோ பரப்புகளோ உலகத்திலே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளித்துவ நாடுகள்னால அது எல்லாமே முழுக்க பங்கீடு செய்யப்பட்டு விட்டது. அந்த கட்டம் நிறைவு பெற்றுச்சு அப்படிங்கிறாரு. இனி வரக்கூடிய காலகட்டம் வந்து அதுல மறு பங்கீடு தான் இருக்குமே தவிர, அதை உடமையாக்கப்படாத பரப்பு என்பது உலகத்துல இல்லை. ரைட்டுங்களா? எல்லாமே பிரிச்சுட்டாங்க. அடுத்த கட்டம் என்பது அது மறுபங்கீடு வேணா நிகழலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. மறுபங்கி அதாவது பங்கீடு இல்லாம எந்த ஒரு ஆதிக்கம் இல்லாத நாடுகள் உலகத்துல இருக்காதுதான் அதனுடைய அர்த்தம். ரைட்டுங்களா? ஒண்ணு அவன் வந்து ஏகாதிபத்திய நாடா இருக்கும், பெரிய முதலாளித்துவ நாடா இருக்கும், அல்லது அதுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட இன்னொரு நாடுகளாக இருக்கும். இப்படித்தான் வந்து உலகம் இருக்குமே தவிர, இந்த சர்வதேச அந்த நிலைக்கு அப்பால சுதந்திரமாக எந்த நாடுகளும் இருக்க முடியாது என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். அந்த பங்கிடப்படாத பரப்பு என்பது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கும் இந்த அரசியல் ரீதியாக அந்த நாடுகளை காலனியாக மாற்றின நிலைமைகளுக்கும் அந்த முதலாளித்துவம் வந்து ஏகபோகமாக்கி அது ஏகாதிபத்திய கட்டத்தை அடையும் அந்த 2 கட்டங்களும் அதை ஒன்றுக்கொன்று நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிறது அவர் விளக்குறார். சரி, ஆகவே முதலாளித்துவமானது ஏகபோக முதலாளித்துவ கட்டத்துக்கு நிதி மூலதனத்துக்கு மாறி சென்ற நிகழ்ச்சி போக்கு உலகை பங்கு போட்டுக் கொள்வதற்கான போராட்டம் கடுமை அடைந்ததுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாகிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட எந்த கட்டத்துல அந்த பொருளாதார சூழலை ஏகபோகமாகி அதுக்கு புதிய சந்தைகள் தேவைப்படுதோ அந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது புதிய காலனி அதிகத்துக்கான போராட்டம் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு இடையே நேரடி பிணைப்பு இருக்கிறது. சொல்ல போனா அந்த பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்குள்ள உறவு சொல்றார். அரசியல் போர்கள் வந்து எப்படி நடக்குது, அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் நிறுவுவதற்கான போராட்டம் வந்து எப்படி அந்த பொருளாதார கட்டத்தோடு இணைந்த விஷயமாக இருக்கிறது என்பதை சொல்றார். இதுதாங்க இந்த 5 அம்சங்கள் தான். இந்த 5 அம்சங்களையும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல விளக்கம் சொல்றாரு. குறிப்பா முக்கியமான விஷயம் இதுதான். இன்னொரு இதையும் படிச்சிடறேன். நிதி மூலதனத்தை பொறுத்தவரை இதிலும் பிரான்ஸ் நாம் பரிசீலிக்கும் இந்த காலகட்டத்தின் தொடக்கத்தில் ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய 2மாக சேர்ந்து உடைந்திருந்ததை விட ஒரு சில மடங்கு அதிக செலவடைந்திருந்ததை கூறலாம். இதுல வந்து குறிப்பா ஒவ்வொரு நாடுகளுடைய காலனிகள் எப்படி உருவாதுங்கிறத ஒரு பெரிய புள்ளி விவரத்தோட சொல்றாரு. ஒவ்வொரு நாட்டிலையும் அது எந்த அளவுக்கு நிதி மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, காலனி நாடுகள்ல எத்தனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அல்லது காலனி அல்லாமல் மற்ற அரசு நாடுகள்லையும் கடன் உதவிகள் மூலம் மற்ற நிறுவனங்கள் மூலம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அதாவது நிதி மூலத்தை ஏற்றுமதி செய்திருக்கிறது புள்ளி விவரத்தோட சொல்றாரு. இத்தனை கோடி பில்லியன், இத்தனை கோடி ரூபாய்ங்கிறத புள்ளி விவரமா நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கு. அந்த காலத்தை சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஆதாரமற்ற நிறைய புள்ளி விவரங்களை தவிர்க்கிறாதான் இது விஷயம். இதுல இன்னும் குறிப்பா சொல்லுவார். அதாவது 3ஆம் உலக நாடுகள்ல அந்த ஏகாதிபத்தியம் வந்து எப்படி குறைவான கூலிகள் மூலம் அதனுடைய நிதி மூலத்தை வச்சு அது சுரண்டது, அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எப்படி தனக்கு பயன்படுத்தி கொடுத்து தங்களுடைய சந்தைகளுக்காக எப்படி பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம்
சொல்வார். ஏறத்தாழ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் படிக்கும் பொழுதே நமக்கு புரியும். ஏகாதிபத்திய கட்டை என்பது இன்னைக்கு எப்படி செயல்படுது. இதுதான் இது ஒரு அடிப்படை வரையறை தான். இந்த நூல்ல இருக்கிறது ஏகாதிபத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வரையறை. அந்த குறிப்பிட்ட 5 அம்சங்கள் தான் அவர் சொல்லக்கூடிய அந்த 5 அம்சத்தை பத்தி தான் அந்த நூல் முழுக்க விளக்கமா சொல்றாரு. அதனால இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு நீங்க இதை படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். ஆனா அடிப்படையான விஷயங்கள் இதுதான். அப்ப இந்த அம்சங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு எந்த வடிவங்கள்ல மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன ஏகபோக கூட்டுகள் ஏகாதிபத்தியம் தன்னுடைய மறுபங்கீட்டை எப்படி வச்சிருக்கு இன்றைக்கு நிலையில. ஒரு காலத்துல காலனி நாடுகளாக வைத்திருந்தது. அப்புறம் அடுத்த கட்டம் என்பது அந்த ஒவ்வொரு காலனிகளுக்கும் அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டு மற்ற பொருளாதார கடன் உதவி இதன் மூலம் தங்களுடைய ஆளுகை பிரதேசமாக மாற்றி வைத்திருக்கிறது. அந்த வடிவம் எப்படி மாறிச்சு, காலனி நாடுகள்ங்கிற இந்த வடிவம் வேறொரு வடிவத்துக்கு தங்களுடைய ஆதிக்கத்தை நிற்கிறது. அதே போல சர்வதேச சந்தை என்பது முன்ன மாதிரி இல்லாம இன்றைக்கு எப்படி மாறி எல்லாரும் இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல அந்தந்த அரசியல் இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரிகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுல தான் அது செயல்படுது. அது பெரிய இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு இருக்கு. அதை நமக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஏகாதிபத்தியம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, ஜான் ஸ்மித் அவர் முடிவு வச்சிருக்கிறாரு. அதனால படிக்கல. அதுல சில விஷயங்கள் இருக்கலாம். இன்னைக்கு எப்படி இதனுடைய வடிவங்கள் இருக்கும் கட்டாயம் தோழர் கூட படிச்சு சொன்னாரு. நம்ம முடிஞ்ச அதை அடுத்த முறை கூட விவாதிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் இதனுடைய நூலுடைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதுல சில குறிப்பான விஷயங்களை சொல்லியிருக்கேன். மேலும் இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க முடிச்சுக்கலாம். நன்றி தோழர். சிறப்பா இருந்துச்சு. அதுல அந்த புத்தகத்துல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த புத்தகத்தை படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புத்தகத்தின் அடிப்படையில இந்த புத்தகத்தினுடைய அந்த சாரத்தை இன்னைக்கு எப்படி பொருத்தி பார்க்கறது, இன்னைக்கு அதனுடைய பரிமாணம் என்ன, லெனின் அன்னைக்கு வந்தடைந்த முடிவுகள் அதுவும் இன்னைக்கு அதை அப்படியே அப்ளை பண்ண முடியுமா, இல்ல அதுல சில மாற்றங்கள் தேவைப்படுதா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா விவாதிக்கணும். இன்னொன்னு இதை இன்னைக்கு எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் இன்னும் விலாவரியா நம்ம விவாதிச்சோம் அப்படின்னா தான் மற்ற தோழர்களுக்கும் இது சரியா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த நூல்லே அந்த வரலாறு பத்தி சொல்லும்போது, இந்த இம்பீரியலிஸ்டோட வரலாறு பத்தி சொல்லும்போது அது எந்த இடத்துல வருதுனாக்கா, த பிளேஸ் ஆஃப் இம்பீரியலிசம் இன் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. சில இந்த ஏகாதிபத்திய காலகட்டத்துல அதாவது ரெண்டியர் ஸ்டேட் அப்படிங்கிறது உருவாகுது. More and more prominently there emerges as one of the tendencies of imperialism the creation of the rentier state. Rentier state அல்லது usurer state அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒரு கம்பெனில பங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பங்குகள்லேருந்து வரக்கூடிய வட்டி, அதாவது இந்த கிளிப்பிங் கூப்பான்ஸ்னு சொல்றாரு. அப்போ அந்த வட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கே உரிய ஒரு அம்சமா மாறுது. அதனாலதான் யூசரர் ஸ்டேட், அதாவது நான் சொல்றது ரெண்டியர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது குறிப்பா எதுக்கு சொல்றாரு அப்படின்னாக்கா, எந்த நாட்டுக்கு இந்த புத்தகத்துல சொல்றாரு அப்படின்னாக்க பிரிட்டனுக்கு ஒரு உதாரணமா சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டியர் ஸ்டேட் எப்படி பின்னால நம்ம கொலாப்ஸ் ஆகுது, பிரிட்டன் எப்படி கொலாப்ஸ் ஆகுதுங்கிறதையும் பாக்குறோம். ஏன்னா அது ஒரு வட்டி கூட்டு அந்த வட்டி பணத்தை வச்சு வாழ்ற ஒரு நாடா அது ஸ்லோவா மாறுது.
அது மாறுறதுனாலதான் அது வந்து அவர் குறிப்பா வந்து பிரிட்டனை வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு. இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இந்த ஏகாதிபத்தியத்தை இந்த நூலை வந்து எழுதினதுக்கு பிறகு வந்து இந்த நூலின் அடிப்படையில என்ன முடிவுகளுக்கு லெனின் வந்தார் அந்த காலகட்டத்துல அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இதை வந்து தோழர் ஸ்டாலின் வந்து அவருடைய ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் லெனினிசம் அப்படிங்கிற நூல்ல வந்து ஒரு 3 முடிவுகளுக்கு வந்து லெனின் வந்ததா வந்து சொல்றாரு. ஒண்ணு வந்து முதலாளித்துவ நாடுகள்ல வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல், அதாவது இந்த மூலதன ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அது முதலாளித்துவ நாடுகளுக்குள்ளேயும் வந்து ஒரு ப்ராலெட்டேரியன் ஃப்ரண்ட்டை வந்து உருவாக்குது. மெட்ரோபாலிஸ்ல குறிப்பா, அதாவது பெருநகரங்கள்ல ஒரு ப்ராலெட்டேரியன் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை தொழிலாளி வர்க்கத்துக்கு மத்தியில வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. அது வந்து இன்னைக்கு வந்து பொருந்துமான்னு கேட்டா இன்னைக்கு வந்து இது வந்து முதலாளித்துவ நாடுகள்ல 100க்கு 100 பொருந்தும். ஏன் 100க்கு 100 பொருந்தும் அப்படின்னாக்கா வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணம் வந்து 2008ல வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து ஏற்படுது. அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படுறப்ப வந்து பொதுமக்களுக்கு யார் மேல வந்து அதீத அதிருப்தி ஏற்பட்டுச்சு அமெரிக்காவில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த நிதி மூலதன கும்பல் மேலதான் அதீத அந்த வெறுப்பு வந்து உருவானுச்சு. ஆமா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு ஒரு அந்த லேமன் பேங்க் அப்படிங்கிறது அந்த நிதி மூல நிறுவனம் வந்து விழுந்துருது. ஒரு ஒரு சனி ஞாயிறுக்குள்ள, அதாவது வெள்ளிக்கிழமை விழுந்துருதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்றாங்க, இந்த நிதி மூலதனத்துடைய நிறுவனத்தினுடைய அந்த அதிகாரிகள் வந்து நேரடியா போய் அரசு கிட்ட வந்து ஒரு 2 நாள்ல, சனி ஞாயிறு 2 நாள்ல வந்து உட்கார்ந்து திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு பணம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து எந்த காங்கிரஸ்ல ஒரு விவாதமோ இல்லாம சும்மா ஒரு பண்டிலா வந்து யாரும் படிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கத்தையா தூக்கி எல்லா காங்கிரஸ் காரங்கள்ட்டையும் கொடுத்து அன்னைக்கே ஒரே நாள்லயே வந்து முடிவு செஞ்சு வந்து அந்த பணத்தை வந்து அமெரிக்க கவர்மெண்ட் வந்து இந்த நிதி மூலதன நிறுவனங்களுக்கு வந்து கொடுக்குது. அப்போ வந்து அந்த அந்த நிதி மூலதன நிறுவனத்தினுடைய ஒரு ஒரு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற அந்த நிதி மூலதன நிறுவனத்துடைய அதிகாரி இந்த லாய்டு பிளாங்க்ஃபெயின் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து எப்படி வந்து சொல்றாரு அப்படின்னாக்க, அதாவது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அன்னைக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. அது வந்து உலகம் பூரா நியூஸ் ஆகுது. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நாங்க வந்து கடவுளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து we are doing God's work. கடவுளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த நிதி மூலதன நிறுவனங்கள் இயங்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது ஒண்ணு விழுந்தாலும், இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஒட்டுமொத்த எக்கானமியே வந்து உலக எக்கானமி, அவங்க சொல்றது உலக எக்கானமியே வந்து ஒண்ணும் இல்லாம வந்து பிரச்சனைக்குள்ளாயிரும். அப்படிங்கும் பொழுது இந்த நிதி மூலதன நிறுவனங்களை வந்து காப்பாற்ற வேண்டியது வந்து எப்பவுமே வந்து அரசனுடைய முக்கிய பொறுப்பு அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாரு. வலியுறுத்தணும்னா இது வந்து ரொம்ப பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும் போது தொழிலாளி வர்க்கத்தினுடைய என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்க வந்து ஒரு 2 நாள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு $1 ட்ரில்லியன் வந்து கொடுத்துட்டீங்க அந்த நிதி மூலதன நிறுவனங்களுக்கு. அது எங்களுடைய பணம், எங்களுடைய டாக்ஸ் பணம் தான் அந்த வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்போ எங்களுக்கு என்ன அதுல அப்படின்னு வந்து அத வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில அந்த காலகட்டத்துல அமெரிக்காவில் வந்த ஒரு மிக முக்கியமான, இதுவரைக்கும் வந்து நடந்துராத ஒண்ணு, ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டாக்குமெண்ட்ரி வந்து உலகம் ஃபுல்லா தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு. யூஸ்வலா வந்து டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு யூடியூப்ல ரிலீஸ் ஆகும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டாக்குமெண்ட்ரி வந்து கேபிட்டலிசம் அ லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு மைக்கேல் மூர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் ஒரு ஆவணப்படம். இந்த ஆவணப்படத்தோட இறுதியில
எங்க வந்து அந்த காட்சி அமைப்பு வைக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த நிதி மூலதன நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டேட்ல அந்த தெருவுல வந்து இந்த ஒரு வண்டியில வந்து நீங்கெல்லாம் ஒரு கிரிமினல் கும்பல்னு ஒரு வண்டியில ஃபுல்லா எழுதி, அந்த நிதி மூலதன நிறுவனங்களுக்கு முன்னால இது ஒரு கிரைம் சீன்னு ஒட்டுவாங்கல்ல ஒரு மஞ்ச கலர்ல. அதாவது கொலைலாம் நடந்தா ஒட்டுவாங்கல்ல. அந்த மாரி டேப் மாரி ஒட்டுவாங்கல்ல. அந்த டேப்ப எடுத்துட்டு போய் அந்த நிதி மூலதன நிறுவனங்களுடைய வாசல்ல ஃபுல்லா கட்டுறாரு. அப்படியே வந்து இந்த படம் வந்து முடியுது. அந்த இந்த ஆவணப்படம் வந்து முடியுது. இந்த ஆவணப்படத்துக்கு அன்னைக்கு வந்து அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகம் முழுதும் வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து இருந்துச்சு. அப்போ இந்த நிதி மூலதனம் வந்து எந்த மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு தொழிலாளி மத்தியில, அது குறிப்பா வந்து முதலாளித்துவ நாடுகள்ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது இன்னைக்கும் வந்து லெனின் சொன்னது வந்து இன்னைக்கு வந்து எக்ஸாக்டா வந்து ஃபிட் ஆகும். அதுல வந்து எந்த சேஞ்சுமே இல்ல. அது ஒரு அந்த அந்த மேற்கொள்ள மட்டும் படிச்சது தோழர். நீங்க சொன்ன விஷயத்த படிக்க முதலாளித்துவ சமுதாயத்தில் அரசாங்க ஏகபோகம் திவாலாகும் நிலையில் உள்ள ஏதேனும் ஒரு தொழிற்கிளை கோடீஸ்வரர்களது வருவாயை அதிகமாக்குவதற்கும் உத்தரவாதம் செய்வதற்கான ஒரு சாதனமே ஆகும். அதான் வரையறை சொல்றாரு. முதலாளித்துவ சமுதாயத்தில் அரசாங்க ஏகபோகத்தினுடைய எதுக்கு அதனுடைய வேலை என்னன்னா, திவாலாகும் நிலையில் உள்ள ஏதேனும் ஒரு தொழிற்கிளை கோடீஸ்வரர்களது வருவாயை அதிகமாக்குவதற்கும் உத்தரவாதம் செய்வதற்குமான ஒரு சாதனமே ஆகும். விஷயம் அதான் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு கையில் அவங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் போனாலோ, அவங்க லாஸ் ஆனாலோ உடனே போய் சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் அந்த வேலையை மட்டும்தான் அந்த முதலாளித்துவ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஏகபோகங்கிறது செய்யுது. அது இங்க இந்தியாவிலேயும் பார்த்தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பெரு முதலாளி வந்து ஏதாவது பலவீனமானா அவனுக்கு உடனே வந்து வங்கி மூலமாக நிதி உதவி செய்யறது, கடன் கொடுக்கறது, அவனை காப்பாத்துறது, இந்த வழிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசனுடைய ஏகபோகத்தினுடைய வேலை அதுவாத்தான் இருக்கு. அந்த வரையறை இன்னும் அப்படியே அது முழுக்க இன்னைக்கும் பொருந்தக்கூடியதா தான் இருக்கு. அன்னைக்கு வந்து அந்த என்ன ஸ்லோகன் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க, பயன்படுத்தினாங்க 2008 அப்படின்னாக்க வந்து டூ பிக் டு ஃபெயில், ரொம்ப பெருசு, அது வந்து ஃபெயில் ஆக முடியாது. அதாவது இந்த நிதி நிறுவனங்கள்ல வாய்ப்பு இல்லை. இல்ல, அதாவது அது ரொம்ப பெருசா இருக்கு, அத வந்து ஃபெயில் பண்ண விட்டோம், அதாவது விளறதுக்கு விட்டோம் அப்படின்னாக்க ஒட்டுமொத்த பெரிய விளைவாயிரும். அப்படிங்கும் பொழுது அது எப்படின்னா தொழிலாளி வர்க்கத்தை வந்து அச்சுறுத்துறது. இத காப்பாத்தல அப்படின்னாக்க நீ உயிர் வாழ முடியாது, சமூகமே உயிர் வாழ முடியாது அப்படின்னு அச்சுறுத்துறது. இது வந்து அன்னைக்கு வந்து நடந்துச்சு. அதுல வந்து இப்போ 2வது தீசிஸ் வந்து அந்த லெனின் இந்த இம்பீரியலிசம் புத்தகத்தின் அடிப்படையில லெனின் இந்த முடிவுகள் வந்து அது வந்து ஆங்கிலத்தில் படிச்சு நான் சொல்றேன். இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் ரெவல்யூஷனரி கிரைசிஸ் இன் த கலோனியல் காலனிஸ் அண்ட் growth ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் இம்பீரியலிசம் ஆன் த எக்ஸ்டர்னல் கலோனியல் ஃப்ரண்ட். அதாவது இந்த நிதி மூலதனத்துடைய ஏற்றுமதியினால காலனி நாடுகள்ல வந்து ஒரு பெரும் அதிருப்தி ஏற்பட்டு ஒரு புரட்சிகர சூழல் உருவாகி அது அந்த ஏகாதிபத்திய நாடுகளுக்கு எதிராக தன்னுடைய விடுதலைக்காக வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறது அப்படிங்கிறது வந்து அந்த முடிவு வந்து இந்த புத்தகத்தின் அடிப்படையில் அவர் வந்து வந்திருப்பாரு. ஆனா அது வந்து இன்னைக்கு பொருந்தாது. ஏன்னா இன்னைக்கு வந்து காலனி நாடுகள் கிடையாது. இன்னைக்கு வந்து அது ஒரு வேற வடிவமா மாறி இருக்கு. அததான் வந்து எப்படி அந்த வடிவம் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜான் ஸ்மித் எழுதிய 21ஆம் நூற்றாண்டில் ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற நூல்ல வந்து இன்னைக்கு வந்து அந்த அது வந்து குளோபல் சவுத் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து குறிப்பிடுறாரு. இந்த பழைய காலனி நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு உழைப்பு சக்தியை வந்து அதிகமாக உறிஞ்சப்படும் நாடுகளாக மேற்குலக நாடுகளுக்கு எப்படி வந்து இந்த உழைப்பு வந்து உறிஞ்சப்பட்டு பண்டமாக மாற்றப்பட்டு அது வந்து மேற்குலகத்துல வந்து விற்கப்பட்டு அங்க வந்து அந்த ப்ராஃபிட் வந்து எங்க வந்து கிளைம் ஆகுது அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அங்கதான் கிளைம் ஆகுது அப்படிங்கறத வந்து அந்த வித்தியாசத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அந்த புத்தகம் வந்து கண்டிப்பா படிக்கணும். இத வந்து படிச்சுட்டு அதை படிச்சா வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் 3வதா வர்ற இந்த புத்தகத்தினுடைய கன்க்ளூஷன் வந்து ஒரு வார பத்தி குறிப்பிடுறாரு.
அதாவது இம்பீரியலிஸ்ட் இந்த ஏகபோகங்கள் ஏகாதிபத்திய காலகட்டம் வந்து ஆஹ், ஏற்கனவே வந்து அதாவது இந்த நிலப்பரப்பை வந்து ஏகாதிபத்திய நாடுகள் வந்து தனக்குள்ள பங்கீடு செஞ்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து வந்து அது வந்து வளரணும் அப்படின்னாக்கா அது வந்து போர்கள் ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலான போர்கள் மூலியமா தான் சாத்தியம் அப்படிங்கிறது இது வந்து இன்னைக்கும் வந்து அப்ளை ஆகும். இது வந்து மறுக்கவே முடியாது. மறுபங்கீட்டுக்கான போர். ஆமா, இது வந்து மறுபங்கீடு செய்வதற்கான போர். ஆமா, இன்னைக்கு வந்து அப்ளை ஆகும். ஒரு ஒரு முக்கியமான விஷயமா வந்து நம்ம இன்னைக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வந்து இந்த நிதி மூலதனம் உண்மையாவே வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டாவா வந்து இதை வந்து ஒரு காமிக்கணும்னு நினைக்கிறேன் தோழர். அது வந்து ஒரே ஒரு நிமிஷம் அதை மட்டும் காமிக்கிறேன். என் ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க தோழர். தெரியுது. ரைட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உலகத்துல உள்ள ஒரு பெரிய ஏதாவது நிறுவனங்களை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து ஆப்பிள் வந்து ஒரு பெரிய நிறுவனம். இந்த ஆப்பிள யார் வந்து இந்த ஆப்பிள வந்து கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதோட ஹோல்டர்ஸ் யாரு, பங்குகளுடைய ஹோல்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஹோல்டர்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து வென்கார்ட் குரூப் இங்க் அப்படிங்கிற ஒரு நிதி மூலதன நிறுவனம். ரெண்டாவது பிளாக் ராக் இங்க், இதுவும் ஒரு நிதி மூலதன நிறுவனம். பெர்க்ஷயர் ஹேத்வே இங்க் அப்படிங்கிறது ஒரு பார்ஷியல் நிதி மூலதன நிறுவனம். இது வந்து அந்த வாரன் பஃபட்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட நிறுவனம் இது. அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் வந்து இது கீழே இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஒரு நிதி மூலதன நிறுவனம் தான். அதே மாதிரி ஸ்டேட் ஸ்ட்ரீட் கார்பரேஷன், இதுவும் நிதி மூலதன நிறுவனம் தான். இது கீழே வர்றது பாத்தீங்க எல்லாமே வந்து நிதி மூலதன நிறுவனம் தான். ஒரு உதாரணம். சரி, இதுல பாக்குற நிதி மூலதன நிறுவனங்கள் மற்ற கம்பெனில எப்படி இருக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதோட ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இங்க பாரு, இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. அதே நிதி மூலதன நிறுவனங்கள் வேன்கார்ட் குரூப், பிளாக் ராக் இங்க், ஸ்டேட் ஸ்ட்ரீட் கார்பரேஷன், மார்கன் ஸ்டான்லி எல்லாமே நிதி மூலதன நிறுவனங்கள் தான். சரி, இதை வந்து வேற துறைக்கு இப்போ வந்து ஒரு கார் கம்பெனிக்கு எடுத்துக்குவோம். வோல்க்ஸ்வேகன் கார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதோடைய ஹோல்டர்ஸ் யாரு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னாக்க அதே ஆட்கள் தான் வருவாங்க. ஆமா, அதே வேன்கார்ட் இங்க். அப்போ நமக்கு இதை வந்து எதுக்காக காமிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னாக்க நமக்கு வெளிப்புறத்துல வந்து இது வந்து ஒரு தனித்தனி நிறுவனங்களா அப்படி வந்து தெரியும். ஆனா வந்து உள்ள வந்து அதோடைய யார் வந்து பங்குகள் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அது வந்து இவங்கதான். நீங்க ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் நல்லூரான் தோழர் வந்து இந்த புத்தகத்துல பேசும்போது சொன்னது வந்து இந்த நிதி மூலதன நிறுவனங்களுடைய அந்த அதிகாரிகள், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகள், அப்புறம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னாக்க ஒரு ரிவால்விங் டோர்னு சொல்லுவாங்க. மாறி 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 போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப கரெக்டா சொல்றாரு அவரு. வெளிநாட்டுலயே அந்த சூழல் இருந்திருக்கு. ஆமா, இந்தியாவிலயும் அப்படி சில மாதிரி போனாங்க இல்லைங்க. இந்த இது ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவரு வேற ஏதோ வெளியே வந்து அரசு துறை நிறுவனத்துக்கு வந்தாரா? இந்தியாவிலயும் அந்த மாதிரி சில உதாரணங்கள் இருக்கு. இருக்கு. இது வந்து எல்லா நாட்டிலயும் இருக்கு தோழர். எல்லா நாட்டிலயும் இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னாக்க அன்னைக்கும் இந்த லெனின் காலத்திலயும் இன்னைக்கும் வந்து அந்த சர்வதேச நிறுவன கட்டமைப்புகள், இப்போ அந்த WTO இல்ல வந்து IMF, இது இல்லாமலும் இன்னும் நிறைய நிறுவன கட்டமைப்புகள் வந்து வந்திருக்கு. உதாரணமா வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு
கட்டமைப்பா வந்து வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து உலகத்தையே வந்து எப்படி நடத்தணும், என்னென்ன உற்பத்தி செய்யணும், என்னென்ன தொழில்நுட்பங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பா அவங்க கிட்டத்தட்ட 2050 வரைக்கும் பிளான் வச்சிருக்காங்க. 2050 வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து பிளான் வச்சிருக்காங்க. அதுல வந்து எல்லாருமே இன்வால்வ்டு. அப்படிங்கும்போது இந்த அமைப்புகளுக்கும் இன்றைக்கு இருக்கும் ஏகாதிபத்திய அரசுகளுக்கும் உள்ள தொடர்பு, அரசு பற்றிய வரையறையில வந்து அது என்ன தாக்கம் செலுத்துது அப்படிங்கறத வந்து நாம வந்து திரும்பவும் வந்து மீளாய்வு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தோழர். அவ்வளவுதான் தோழர். வேற தோழர்கள் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? சூப்பரா இருந்தது. சரிங்க தோழர். இன்னைக்கு அப்பவே அவர் அந்த புத்தகத்துல எழுதிட்டாரு யாரெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்றாங்க, முதலாளித்துவம்னா என்னன்னு. ஆனா இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இவன் வளர்ச்சி வந்துமே அதனுடைய பண்பு அப்படியே வச்சிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் அதுக்கு மெருகூட்டி வச்சிருக்கிறாங்க. அடிப்படையா இல்ல அவரு அந்த இது காமிச்சது பார்த்ததுன்னா எல்லா பக்கமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆளுங்க ஒரே குரூப் தான். உலகத்துல எங்க எந்த நாட்டை வேணாலும் கண்ட்ரோல் பண்றாங்கிறது அவனுக்கு கிட்டதான் இருக்குது. அதாவது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தோழர், இந்த நிதி மூலதன நிறுவனங்கள்ட்ட எல்லா தரவுகளும் இருக்கு. எந்தெந்த இண்டஸ்ட்ரியில யார் யாரு என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அதுல ப்ராஃபிட் வரும், எங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு உலகம் பூரா கட்டத்துல இருக்கிறப்ப அவங்களால வந்து ஒரு ஈஸியா எங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் கட்டுப்படுத்துறதும் கண்ட்ரோல் பண்றதும் இவங்க தான். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பேங்க் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்குறான் அப்படிங்கறத மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனா பில்டருக்கும் அவன் தான் லோன் கொடுக்குறான். அப்போ அவனுக்கு வந்து தெரியும் எங்க வந்து அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே இவங்கதான். இவங்கள்ட்ட தான் 2 அப்ளிகேஷனுமே வருது. இவங்க லோனும் கொடுத்துட்டு இந்த பக்கமும் லோன் கொடுக்குறாங்க, இந்த பக்கமும் லோன் கொடுக்குறாங்க. இது வந்து உதாரணமா சொல்றேன். இது வந்து உலகம் பூரா இது வந்து நடக்குது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னாக்க, இந்த ஊக வணிபம் அப்படிங்கிறது வந்து லெனின் காலத்தோட இன்னைக்கு வந்து அது எங்கேயோ போயிடுச்சு. நீங்க வந்து அது பேங்க்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதாவது இப்ப எப்படின்னா ஒரு கோதுமை வந்து அடுத்த இன்னொரு 6 மாசத்துக்கு கழிச்சு இந்த பிரைஸ்ல நான் வாங்கிக்கிறேன், ஒரு கிலோ ஒரு டன் வந்து இந்த பிரைஸ்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு முன்கூட்டியே வந்து இது பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ட்ரேடபிள் இதா வரும். இப்படி வந்து இந்த ஊக வணிபம் மட்டுமே வந்து அதோடைய வேல்யூ மட்டும் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ட்ரில்லியன் பக்கமோ என்னமோ சொல்றாங்க. 50 ட்ரில்லியனோ 100 ட்ரில்லியனோ அதெல்லாம் நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. ஆமா, அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கு. இத பத்தி வந்து இன்னும் கூட வந்து விரிவா வந்து படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல ஒரு சின்ன பிரச்சனை தான். நம்ம ஏதோ ஒரு லோன் வாங்கி நம்ம போன் நம்பரை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் போன் வருது பாருங்க லைனா, லோனு காருக்கு டாப் அப் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சிம்பிள் உதாரணம். இந்த அளவுக்கு உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறான்னா நம்ம கடன் வாங்கி நம்ம சம்பாரிச்சு வேற எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் இவனுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா ரைட்டுங்களா? எல்லாமே அவனுக்கிட்ட தான் இருக்குது. அப்ப எல்லாமே 3வது கண்ணு இல்ல 5 கண்ணு 6 கண்ணு வச்சிருக்கிற மாதிரி இவனுக்கு தப்பிக்கவே முடியாது, ஒளிய முடியாது. ஆமா, அப்போ சொல்லுங்க. இல்ல இதுல அந்த நிதி மூலதன நிறுவன கும்பல் வந்து அது அதோடைய கேரக்டர் என்னவா இருக்கு இன்னைக்கு வந்து என்னவா மாறி இருக்கு. அன்னைக்கும் அதேதான், பட் இன்னைக்கு வந்து ஒரு இன்டென்சிஃபையா இருக்கு. அது கேரக்டர் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து நான் சொன்ன ஒரு இந்த கோதுமையோட எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த ஊக வணிபம், அவங்களுக்கு வந்து அந்த ஊக வணிபத்துல நாளைக்கு ஒரு 5% கூட கிடைக்குமா, 10% கூட கிடைக்குமா,
அவங்களுடைய டிஸ்கஷன் பூராவுமே, அவங்களுடைய எண்ண ஓட்டம் பூராவுமே அந்த எவ்வளவு மார்ஜின் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கும். அந்த அடிப்படையில எதுக்கு இதை முக்கியமா சொல்றோம் அப்படின்னாக்க, இது வந்து போர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஒரு போர்கள் வர்றதுக்கான ஒரு மனோபாவம் வந்து ஒரு ஒரு கிளாஸ் கேரக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து அந்த பினான்சியல் ஓலிகார்கியோட ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் கேரக்டர் இதுதான். அது நாளைக்கு வந்து இப்ப இந்த இன்னைக்கு உக்ரைன் வார கூட பத்தி கூட வந்து அந்த பிளாக் ராக் இங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளிய வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அந்த தொழிலாளி என்ன சொல்றான் அப்படின்னாக்கா வந்து, இந்த யுக்ரைன் வார் நடக்கிறது எங்களுக்கு தான் சாதகம், எங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமான ஒண்ணு அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு சொல்றான். யுக்ரைன் வந்து ஒரு வீட்டு ஏற்றுமதியில, கோதுமை ஏற்றுமதியில நம்ம ஒரு முதன்மையான நாடு. அப்போ அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் வந்து இந்த ஊக வணிகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வசதியான ஒண்ணு. அப்ப இந்த போர்கள் நடக்கிறது வந்து இது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த நாட்டுக்கு யாரு வந்து வட்டி கூடுறா அப்படின்னு பார்த்தாக்க அதுவும் இந்த நிறுவனங்கள் தான். உக்ரைனுக்கு வந்து வட்டி கொடுத்து அதுல இருந்து வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த நிறுவனங்கள் வந்து எல்லாமே கண்ட்ரோல் வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கு ஆக்சுவலா. அதான் வந்து முக்கியமா இந்த வங்கிகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். படிச்ச பிறகு இந்த லெனினுடைய 2வது சாப்டர் வங்கிகளுடைய இதை வந்து ஃபுல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாரு. அதாவது வங்கி என்பது ஒரு பங்குச்சந்தை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. நீங்க பங்குச்சந்தையில நேரடியா பங்கு பெறாட்டியும் வாசி போய் ஒரு 1000 ரூபாய் போட்டாரு வங்கியில அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு தொழிலுக்கு அதை பயன்படுத்துறான். ஏதோ ஒரு இடத்துல வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்குறான் அந்த விஷயத்த. அப்ப அந்த வட்டியை உங்களுக்கு கொடுக்குறான். நீங்க நேரடியா இல்லாட்டியும் மறைமுகமா அந்த தொழில நீங்க சம்மந்தப்படுத்துறீங்க. காசு தொழில போயிருது. அது நேரடியான ஒரு பங்குச்சந்தை தான். வங்கியில நீங்க முதலீடு என்பது ஒரு பங்குச்சந்தை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க அது தனியா பங்குச்சந்தையா பிரிச்ச பிறகும் கூட வங்கி இல்லாம பங்குச்சந்தை கிடையாது. அப்படிதான் வங்கியுடைய செயல்பாடு இல்லாம பங்குச்சந்தை செயல்பாடு கிடையாது. இன்னைக்கு நேரடியாக இணைக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கு. வங்கி மூலமாக பங்குச்சந்தையே எப்படிங்க பேங்க் இருக்கு இல்லைங்களா, நகை வைக்கிறதுக்கு தனியா ஒரு பேங்க் வந்திருக்கு. எடுத்துக்கங்க, இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன். அதான் சொல்றீங்க. இப்பெல்லாம் வந்து வீட்டுக்கே வந்து இங்கேயே பார்த்து இங்கேயே பணத்தை கொடுத்துட்டு போயிருது நகை வாங்கி. அதுதான் அது மாதிரி வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் இது ஒரு பைனான்ஸ். பணத்தை வெள்ள பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இது மாதிரி நிறைய பேங்க், பிரைவேட் பேங்க் நிறைய ஆயிடுச்சுங்க. அங்கங்க கிளை ஓபன் பண்ணி அந்த இது பண்றாங்க. அதுல தோழர் என்ன வந்து அந்த லெனின் காலத்துக்கும் இன்னைக்கும் வந்து ஒரு வித்தியாசமா நான் பாக்குறேன் அப்படின்னாக்க வந்து, லெனின் வந்து இந்த புத்தகத்தை எழுதி இந்த புத்தகத்தின் அடிப்படையில அவர் வந்து அடைந்த அந்த 3 முடிவுகளை வந்து அந்த 3 முடிவுகள் வந்து அடைகிறாரு. அதன் அடிப்படையில வந்து செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து வகுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இன்னைக்கு வந்து ஒரு மேசிவா இந்த நிதி மூலதனம் வந்து வளர்ந்துட்டதுனால அத வந்து ஒரு ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாமானிய வேலை இல்லை. அது வந்து ஒரு, ஏன்னா அந்த 21ஆம் நூற்றாண்டில் ஏகாதிபத்தியம் என்ற நூலை வந்து அந்த ஜான் ஸ்மித்ங்கிற அந்த தோழர் வந்து எழுதினது வந்து, அவர் வந்து ஆக்சுவலா ஒரு சாதாரண தொழிலாளி. அவர் வந்து ஆய்வு செய்யறதுக்காக பிஹெச்டி பண்றாரு. அந்த பிஹெச்டியில தான் வந்து ஒரு 5 வருடம் பிஹெச்டி பண்ணி தான் வந்து அந்த புத்தகத்தையே வந்து எழுதுறாரு. ஆனா அந்த புத்தகத்திலயுமே வந்து இறுதியில வந்து இப்ப லெனின் சொன்ன மாதிரி ஒரு முடிவுகள், அவர் ஒரு 3 முடிவு சொல்றாரு இப்படி வந்து இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு முடிவுல வரப்பில்ல. அது வந்து ஒரு ஜெனரல் கிரைசிஸா தான் வந்து அவர் வந்து வைக்க முடியுதே தவிர, ஒரு ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கான, ஒரு கட்சிகள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு திடமான முடிவுகளை வந்து வைக்கல அந்த நூல்ல. அது வந்து யாராவது பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இல்ல, அது புத்தகத்தை நம்ம தனியா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு இது போடணும், டிஸ்கஷன். இது கொஞ்சம் பொருளாதார சம்பந்தமான ஆய்வுகள் என்ன அடிப்படை அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது தனியா ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் ஆய்வு. கண்டிப்பா
ஒரு கலை செல்வன் எதுவும் தோழர் நான் வந்துட்டேன். சொல்லுங்க தோழர். அந்த IMF இருக்குல்ல, ஆ அதுல வந்து யாரெல்லாம் மூலதனம் பண்ணிக்கிறாங்க தோழர்? IMF வந்து அது வந்து டைரக்டா அமெரிக்காவோடது ஆக்சுவலா, அப்படியே சொல்லிடலாம். அது வந்து அமெரிக்காவோடது. அதுல வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து கேட்கணும் எல்லாரும். அதுல வந்து மற்ற நாடு, ஆமா, அதாவது அந்த IMF உடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஒரு என்ன பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் அப்படின்னு வந்து ஒரு தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. அது இங்கிலீஷ்ல வந்து இந்த எக்கனாமிக் ஹிட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழரோட பேர் மறந்துருச்சு. அவர் ஆக்சுவலா வந்து அமெரிக்க உளவுத்துறையில வேலை பார்த்து அதை வந்து புத்தகமா எழுதியிருப்பாரு. அது வந்து நிறைய வீடியோலாம் கூட அவர் பேசியிருக்காரு. இந்த புத்தகத்துல அவர் மெயினா சொல்றது என்ன அப்படின்னாக்க, IMF மூலியமா ஒரு ஒரு மூன்றாம் உலக நாடுகளுக்கோ வேற நாடுகளுக்கோ வந்து நிதி வந்து கொடுக்கப்படும். ஆனா அந்த நிதி வந்து கொடுத்து யாரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அப்படின்னாக்க, அதே ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு தான் கான்ட்ராக்ட் போகும். அந்த பணம் அங்க போய் திரும்ப அமெரிக்காவுக்கே வந்துடும். அதுதான் அதுல உள்ள விஷயம். இதுக்கு யாரும் ஒத்துக்கல அப்படின்னாக்க அவங்கள வந்து காலி பண்றது, அந்த அரசை வந்து காலி பண்ணி அந்த அரசை வந்து மாத்துறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 60ல இருந்து 90 வரைக்கும் வந்து சிலியா இருக்கட்டும், இல்ல வந்து ஈரானா இருக்கட்டும், இப்படி எல்லா நாடுகள்லயும் வந்து அந்த அரசு மாற்றம் அப்படிங்கிறது நடைபெற்றது வந்து இதுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துக்கலையோ அவங்களெல்லாம் வந்து அடிச்சு காலி பண்ணதுதான் வந்து இந்த IMF உடைய பிரதான வேலை. IMF-ம் அதேதான், WTO-வும் அதேதான். இப்போ ட்ரம்ப் குதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, சைனா கொஞ்சம் வந்து வளர்ந்து அங்க வந்து நீ சொல்றது கேட்க முடியாது, நான் சொல்றதையும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவன் வந்து ட்ரம்ப் வந்து IMF வந்து ஒரு என்ன WTO வந்து நமக்காக வேலை செய்யல, இப்போ வந்து சைனாவுக்காக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து அதுதான். ஆனா அது 2 நிறுவனங்களும் அமெரிக்காவோட தான். சைனா வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாங்க. இந்த சர்வதேச அமைப்புகள் எல்லாத்துலயுமே சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அங்க அந்த சண்டை அங்கே ஓடிட்டு இருக்கும் போல் இருக்கு. இங்க பொருளாதார சண்டை பூரா அந்த நிறுவனங்களுக்குள்ள. அந்த WHO-லயே அந்த பிரச்சனை ஓடிச்சு. ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO-லயே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கான்ஃபிளிக்ட் வந்துட்டே இருக்கு. அந்த கொரோனாக்கு பிறகு ஒரு கட்டத்துல WHO சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க இல்ல இவங்க அமெரிக்கா. ஃபண்டிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, நீ சைனாக்குள்ளா வந்து ஆதரவா இருக்கீங்க, அதை சொல்றத நான் கேட்கவே மாட்டேங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஏகாதிபத்திய சண்டை பூரா அந்த சர்வதேச நிறுவனங்கள்ல உள்ள வந்து. ரைட் தோழர், எல்லாருக்கும் வணக்கம். கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி தோழர்.